வசந்த், நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். பிரியா எக்கச்சக்கமான ஆபத்துல மாட்டியிருக்கா. சிங்கப்பூர் போகும்போது என்னையும் வர சொன்னா. அவன் ஒரு படத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்குற, அவளுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? அவன் அவ்வளவு பணம் வாங்குறது தான் அவளுக்கு கஷ்டம். அவ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஒரு முதல வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கு. எனக்கு பிரியா பத்தி விவரமா வேணும். பிரியா பத்தி எல்லாமே தெரியுமா உனக்கு? சொல்றேன். பிரியா வீட்டுல பலகாலமா டிரைவரா இருக்கிறவன் நான் இருக்கிற வீட்டு அவுட் ஹவுஸ்ல தான் குடியிருக்கிறான். அவன் சொன்னது, பத்திரிகையில நான் படிச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். ஜனார்த்தனன் ஒரு சினிமா ப்ரொடியூசர். என்ன நினைச்சிருக்காவ? இவளை விட்டா வேற ஹீரோ இல்லப்பா. பேசுற படம் மொத்தம் கொடுத்தாச்சு, அப்படியே கால்ஷீட் தகராறு பண்றான். திடீர்னு ஒரு இந்தி படம் வந்துருச்சா, 2 மாசம் அதுக்கு கால்ஷீட் கொடுத்துட்டாங்களா. கொடுத்த பணத்தை திருப்பி தர்றேன், அப்படி இல்லைன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் கால்ஷீட் தர்றேன்னு சொல்றாங்க. போய் பணத்தை வாங்கிட்டு வாயா. இவளுக்கு பதிலா ஒரு நாயையோ குரங்கையோ போட்டு படம் எடுத்துற போயா. ஐயா கும்பிடுறேனுங்க. யார் நீங்க? என்ன வேணும்? இது என் அக்கா பொண்ணு, பேரு செங்கமலம். சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நல்லா நடிக்குங்க. உங்க படத்துல ஏதாவது ஒரு வேஷம் கொடுத்தீங்கன்னா. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நடிச்சு காட்டுறேன். நான் நிறைய சினிமா பார்த்திருக்கேன். ஏதாவது நடிச்சு காட்டு. நடிமா. ஐயா சொல்றல்ல, நடிமா. ஓ தேவதாஸ் படுப்பு இதானா, பாத்தியாரு தூங்கி போனா, போச படாம ஓட்டம் பிடிக்கிற. ஓ தேவதாஸ். போதுமா போதும். எங்க கொஞ்சம் சரிமா. வெரி குட் வெரி குட் வெரி குட். கொஞ்சம் அழுது காட்டு. லவ்லி லவ்லி. போதுமா, கொஞ்சம் நடந்து காட்டு. வெரி குட் வெரி குட் வெரி குட். நாளை காலையில் 8 மணிக்கு இங்க கூட்டு வாங்க. ஸ்டுடியோக்கு போவோம். டெஸ்ட் எடுத்து டைரக்டருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வேஷம் தரேன். ஓகே? ஐயா காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போதுமா போதும்.